கண்டி மாவட்டத்தின் பாத்ததும்பர, பாத்தஹேவாஹெட்ட, ஹரிஸ்பத்து, தொலுவ, தும்பனே, பூஜா பிட்டிய, உடுனுவர, கங்கவாட்ட கோரல, அக்குரன, மினிப்பே, உடபலாத்த, ஹதரலியாத்த, குண்டசாலை, பன்வில, மெததும்பர, உடுதும்பர, தெல்தோட்ட, பஸ்பாகே கோரலை, யட்டினுவர, கங்கைஹல கோரல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலத்கொஹொபிட்டிய, மாவனல்ல, அரநாயக்க, கலிகமுவ, வரக்காபுல, கேகாலை, யட்டியாந்தோட்ட மற்றும் ரமுக்கன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம, அலாவுவ, மாவத்தகம, மல்லவப்பிட்டிய, புல்கஹவல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்பவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்ட, வில்கமுவ, லக்கல, பல்லேகம, அம்பான்கங்க கோரல, உக்குவல, மாத்தளை, நாவுல, பல்லேபுல மற்றும் யட்டவத் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதனிடையே நுவரெலியா, மொனராகலை மாவட்டங்களுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலி, கம்பஹா, மொனராகலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று மாலை விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.